ஆன்லைன் ஷாப்பிங்கிற்கு ஆப்பு களத்தில் இறங்கிய மத்திய அரசு, அமேசானை நடுங்க வைத்த மத்திய அமைச்சர். இன்றைய உலகத்தில் மக்கள் பெருமளவில் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்க ஆரம்பித்து விட்டனர். ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் பொருட்கள் வாசலில் கொண்டு வந்து விடுகிறார் என்பதால் ஆன்லைன் வர்த்தகமானது அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் ஆன்லைனில் வாங்கப்படும் பொருட்கள் விலை குறைவாக இருப்பதாகவும் மக்கள் மனதில் ஓடத் தொடங்கிவிட்டது. மேலும் ஆன்லைன் ஷாப்பிங் மக்களிடையே மோசமான வாழ்க்கை முறைக்கு வழிவகுத்து வருகின்றது. ஆன்லைன் ஷாப்பிங்கின் வசதியும் OTT தளங்களின் ஆதிக்கமும் இணைந்து மக்களை வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறது. இதனால் சமூக தொடர்புகள் குறையும். ஆன்லைனில் சாப்பிட்டபடியே OTTயில் படம் பார்ப்பது வழக்கமாகி வருகிறது. இப்படியே போனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் மக்களை கொண்ட நாடாக மாறும். அதிகமான மக்கள் தங்கள் தேவைகளுக்காக ஆன்லைன் தீர்வுகளுக்கு திரும்புவதால் மக்களிடையே தொடர்பு துண்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் பல தவறான பொருட்கள் வாங்குவதற்கும் ஆன்லைன் விற்பனை நிறுவனங்கள் பெருமளவில் உதவி வருகின்றன. இது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் மூலம் கஞ்சா விற்பனை நடைபெற்றதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அமேசான் நிறுவனம் போதைப்பொருள் விற்பனையில் மட்டுமல்லாது தடை செய்யப்பட்ட ரசாயன விற்பனையில் ஈடுபடுவதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியது. அமேசான் நிறுவனத்தை கண்டித்து அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டது. நாடு முழுவதும் 500 மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் ஒன்றை குறிப்பிட்டு பேசியது தற்போது வைரலாகி வருகின்றது. இந்தியாவில் காமர்ஸ் வளர்ச்சி கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. வளர்ச்சி குறித்து பெருமைப்பட ஒன்றுமில்லை. காமர்ஸ் தளங்களால் கொள்ளையடிக்கும் விலை நிர்ணயம் சில்லறை வர்த்தகத்தில் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என வர்த்தக அமைச்சர் காமர்ஸ் குறித்து பேசியது அமேசான், பிளிப்கார்ட்டை நடுங்கச் செய்துள்ளது. ஆன்லைன் விற்பனை குறித்த சட்டங்களை கடுமையாக்குவதற்கு தான் வர்த்தக அமைச்சர் பிள்ளையார் சுழி போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமேசான், பிளிப்கார்ட் எழுச்சி பெற தொடங்கியுள்ளதை அடுத்து வணிகர் சங்கங்கள் காலம் காலமாக இவ்வாறு ஆதங்கம் தெரிவித்து வரும் நிலையில் பியூஷ் கோயல் அதே டோனில் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக ஆன்லைனில் விற்கப்படும் பொருட்கள் குறித்த தகவல்களை மத்திய அரசு கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட உள்ளது. தரமான பொருள் விற்கப்படுகிறதா எனவும் கண்காணிக்க உள்ளது. பொருட்கள் எங்கிருந்து வாங்குகிறார்கள், நேரடி கொள்முதல் செய்து விற்கப்படுகிறதா, இல்லை கமிஷன் ஏஜென்ட் மூலம் வாங்கி விற்கப்படுகிறதா, சந்தையில் பொருட்களை பதுக்கி வைத்து விலையேற்றத்திற்கு ஆன்லைன் விற்பனை உதவி வருகிறதா என்பது குறித்து விசாரிக்க உள்ளதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் தொகையில் ஒரு சிறிய பகுதியினர் மட்டுமே தற்போது உணவு மற்றும் மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஆன்லைன் தளங்களை பயன்படுத்துகின்றனர். ஆன்லைன் விற்பனையை முழுமையாக கண்காணிக்க உத்தரவிடவும் சட்டம் விரைவில் இயற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வணிகர் சங்கங்கள் காலம் காலமாக இவ்வாறு ஆதங்கம் தெரிவித்து வரும் நிலையில் பியூஷ் கோயல் அதே டோனில் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.